இவனோட பேரு தான் வேலை. இவன் மற்றவங்களுக்கு எந்தவித தீங்கும் நினைக்காத நல்ல மனசுக்காரன்னு ஊருக்குள்ள பேர் எடுத்திருந்தான். ஆனா இவனுக்கு அதை விட இன்னும் முக்கியமான ஒரு பேரும் இருந்துச்சு. அதுதான் கோழப்பயலே. என்னையே இழுத்து பேசுறியா? சொல்றத செஞ்சுட்டு முழுசா ஊடு போய் சேரு. காலையிலேருந்து இது வரைக்கும் நீங்கள் சொன்ன எல்லா வேலையும் தானே செஞ்சிட்டு இருந்தேன். இதுக்கப்புறமும் நான் தாமதமாக போனால் கோவிலை மூடிடுவாங்கண்ணே. தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கண்ணே. என்னடா எதிர்த்து எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்க? உனக்கெல்லாம் வாயில சொன்னா புரியாது. வா. ஐயோ அம்மா வேண்டாண்ணே, அடிக்காதீங்கண்ணே. அண்ணே விட்டுருங்க அண்ணே. செத்து தொலை. இனிமேட்டு உன்னை எங்கேயாவது பார்த்தேன் தோலை உரிச்சிருவேன்டா. இப்படி என்னதான் அடி வாங்கினாலும் தடுக்க கூட பலம் இல்லாத ஒரு நோஞ்சானாவும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாத கோழையாவும் இருந்தான். தான் உடம்புல இருந்த மொத்த சக்தியும் திரட்டி அங்கிருந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து காட்டுக்கு நடுவுல இருக்கிற பாறை மேல வந்து உக்காடுறான். ஐயோ இதுக்கு மேலே என்னால் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது. ஐயோ. அந்த வழியா வந்த ஒரு வயசான முனிவர் அவன் பக்கத்துல வந்து உக்காராரு. என்னப்பா தம்பி, என்ன உடம்பெல்லாம் காயமா இருக்கு? அட அதை ஏன் சாமி கேட்குறீங்க? அது என் தலையெழுத்து. தலையெழுத்து தலையெழுத்து. தன்னால முடியலன்றத சொல்றதுக்கு இப்படி ஒரு வார்த்தை. யாரா இந்த ஆளு? ஆமாம் சாமி எந்த ஊர்? உங்களை இதுக்கு முன்னாடி நான் இங்கே பார்த்ததே இல்லையே. எனக்கு சொந்த ஊரெல்லாம் கிடையாதுப்பா. போகிற ஊரெல்லாம் என் சொந்த ஊர் தான். இப்போ இந்த ஊர் என் சொந்த ஊர். வந்ததுலேருந்து எதுவும் புரியாத மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் புரிகிற மாதிரி ஏதாவது சொல்லலாம்ல? அது கிடக்குது தம்பி. உன் உடம்புல எப்படி இவ்வளோ காயம் வந்துச்சு அதை முதல்ல சொல்லு. இதெல்லாம் எனக்கு பழக்கப்பட்டது தான் சாமி. அந்த கடவுள் என்னை படைக்கக்குள்ள இவ்வளோ பலவீனமாக படைச்சிட்டாரு. எல்லாரும் சாதாரணமாக பண்ணுற விஷயத்த கூட நான் ரொம்ப சிரமப்பட்டு தான் பண்ணணும். தம்பி, கடவுளின் படைப்பில் எல்லாரும் சமம்தான். அடப்போ சாமி, எல்லாரும் சமனா இப்படி உடம்பு முழுக்க அடிபட்டு வந்து உன்கிட்ட உட்காந்து புலம்பிகிட்டு இருக்க மாட்டேன். சரிக்கு சரி நிற்கிறது தான் சமோன்னு நீ நினச்சின்னா, நீ சமோன்னு நினைக்கிற அவங்க அளவுக்கு கடுமையாக உழைச்சின்னா சரிக்கு சமமாயிட போகிற. சொல்கிறதெல்லாம் ரொம்ப சுலபம் சாமி. நான் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டாலும் என் உடம்பு சோர்வாகவே இருக்குது. இந்த உடம்பை வச்சுக்கிட்டு நான் யார் கூட போய் சரிக்கு சமம் நிற்க போகிறேன்? கடவுளின் படைப்பில் எல்லாம் சமங்கிறதெல்லாம் கட்டுக்கதை சாமி. சரி, கடவுளின் படைப்பில் எல்லாம் சமங்கிறத நான் உனக்கு நிரூபித்து காட்டுறேன். உன் கையை கொஞ்சம் நீட்டு. வேலை கைய நீட்டினதும் அந்த சாமியாரோட மந்திர சக்தியால அவன் கையில ஜொலிக்கிற தங்க காப்பு வந்துச்சு. தம்பி, இந்த தங்க காப்பு உன் உடம்புல இருக்க சக்தி எல்லாத்தையும் ஒன்று திரட்டி ஒரே நேரத்தில் செயல்பட உதவும். ஆனால் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ, இது உன் சக்தியை அதிகலாம் படுத்தாது. உன் உடம்புல என்ன சக்தி இருக்கோ அது எல்லாத்தையும் ஒன்று திரட்டி மட்டும்தான் கொடுக்கும். அதே மாதிரி இதை நீ முழுசாக பயன்படுத்திட்டா அதோட விளைவு என்ன இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஏதோ கனவுல வர மாதிரி இருக்குது. இதை எப்படி பயன்படுத்தணும் சாமி? உன் சக்தி எல்லாம் ஒன்று திரட்டி பயன்படுத்த போகும்போது இந்த காப்பை நீ ஒரு தடவை தொட்டா போதும். இதோட பயன் முடிஞ்சதும் திரும்ப ஒரு தடவை தொட்டா இது பழைய நிலைமைக்கு திரும்பிடும். உன் உடம்புல முழு சக்தி இருக்கும்போது இது இப்படித்தான் முழுசா தங்கமா ஜொலிக்கும். உன் உடம்புல சக்தி முழுசா போயிடுச்சுன்னா இது வெறும் கல்லா மாறிடும். இதுக்கு இடைப்பட்ட தரத்தை வச்சு உன் உடம்புல எவ்வளோ சக்தி இருக்குங்கிறத நீ தெரிஞ்சுக்கலாம். போ, இப்பையில இருந்து போய் முயற்சி பண்ணி பாரு. வீட்டுக்கு போன வேலனுக்கு குழப்பத்துல தூக்கமே வரல. அன்னைக்கு ராத்திரி முழுக்க அந்த காப்பை பத்தியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கான். மறுநாள் அவன் வழக்கமா போற வழியில போக அங்க அந்த பயில்வான் இருக்கிறத பார்த்து பயந்து, ஐயோ இவங்க கிட்ட மாட்டினா காரணமே இல்லாமல் வம்பிழுத்து அடிப்பாங்களே, நாம் எதுக்கும் வேற திசையில் போயிடலாம் அப்படின்னு வேற திசையில போறான். அந்த வழியா போகக்குள்ள ஒரு சிறுவன் மரத்துல இருந்து கீழே விழுற நிலையில கிளைய புடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருக்கான். அதை பார்த்து பதறி போன வேலனும் என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த காப்பை தொட்டு அவனோட முழு சக்தியும் திரட்டி கீழே விழும்போது அந்த பையனை சரியான நேரத்துல ஓடி போய் பிடிச்சு காப்பாத்துறான். அடேங்கப்பா, என்ன வேலா, இவ்வளவு வேகத்துல வந்து மேல இருந்து கீழே விழுந்த பையனை ரொம்ப அற்புதமா பிடிச்சிட்டியே.
ஆஹா, நீ பயங்கர திறமசாலிதான்ப்பா. இப்படியெல்லாம் பாராட்டு வாங்குறது வேலனுக்கு ரொம்பவே புதுசா இருந்துச்சு. அங்கிருந்து கொஞ்ச தூரம் போற வழியில ஒரு இடத்துல நிறைய போட்டிகள் நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல போய் நின்னு பார்த்த வேலன், அடேங்கப்பா, இவ்வளோ பெரிய கல்லை இவர் ஒரே ஆளாக தூக்கிடுவாரா? ஆமாம், அவர் முறை பண்ண கட்டிக்கணும்னா இந்த இளவெட்டக்கல்லை தூக்கினாதான் கட்டி கொடுப்பேன்னு அவங்க மாமா சொல்லிட்டாரு. அதனால தான் கல்லை தூக்க முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இருக்கேன். அது சரி. அது யாரு? வள்ளி மாதிரி இருக்கு. ஆஹா, இன்னைக்கு வள்ளி முன்னாடி இந்த கல்லை நாம தூக்கி நம்ம திறமையை காட்ட வேண்டியதுதான். அப்படின்னு நினைச்ச வேலன் இளவட்ட கல்லை தூக்குறது, ஓட்டப்பந்தயம், உயரம் தாண்டுதல்னு எல்லா போட்டியிலும் கலந்துக்கிட்டு ரொம்ப சுறுசுறுப்பா ஜெயிச்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தான். இதை பார்த்து வள்ளி மட்டும் இல்ல, ஊர் மக்கள் எல்லாரும் வேலனா இது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க. அந்த கூட்டத்துக்கு வந்த பயில்வானும் அவனுடைய அடியாட்களும் வேலனை பார்த்து ஆச்சரியத்தில் முழுகி போறாங்க. அங்கே பார்த்தீங்களான்னு அந்த வேலை என்னம்மா விளையாடுறான்னு. ஆமாண்ணே, அவன் உடம்புல எப்படி இவ்வளோ தெம்பு வந்துச்சு? திடீர்னு பார்க்க புது ஆளா தெரியறான். இதனாலதான் நேற்று என்கிட்ட ரொம்ப திமிரா பேசினானா? அவனுக்கு இருக்குடா. டேய் வேலா, நில்லுடா. அண்ணே சொல்லுங்க அண்ணே. அண்ணே கூப்பிடுறாரு, இங்க வா. என்ன விஷயம் அண்ணே? ஏண்டா, என்ன விஷயம்னு சொன்னாதான் இங்கே வந்து என்னன்னு கேட்பியா? ஒரு குரல்ல கூப்பிட்ட வரமாட்டியா? இல்லை இல்லைண்ணே, அப்படிலாம் எதுவும் இல்லை. நீங்கள் கூப்பிட்டீங்க, என்னன்னு கேட்டேன். என்னடா, ஒரு கல்லை தூக்கி 4 பேரை ஓட்ட பந்தயத்துல ஜெயிச்சுட்டா பெரிய ஆளு நினைப்பா உனக்கு? அப்படின்னு நீங்களா நினச்சிக்கிட்டா அதுக்கு நான் பொறுப்பாக முடியாது. இவனுங்க சொல்லும் போது கூட நான் நம்பலடா. இப்போ நம்புறேன். உனக்கு திமிரு ஜாஸ்தி ஆயிடுச்சு. நேற்று கொடுத்தது பத்தலன்னு நினைக்கிறேன். ஒன்ன அண்ணே அங்கேவே நில்லுங்க. நேற்று நீங்கள் நடிக்கக்குள்ள வயசுக்கு மரியாதை கொடுத்து தான் அமைதியாக நின்றுக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கும் அதே அமைதியை நான் கடைப்பிடிப்பேன்னு நினைக்காதீங்க. அண்ணனே இங்கிட்டு பேசுறியா? அப்படின்னா இப்படி அண்ணனை அடிச்சிருவியா? இவனுக்குள்ள இந்த தைரியம் ரொம்ப தெளிவா இருக்கு. நான் எப்பயும் யாரோட வம்புக்கும் போனதில்லை. ஆனால் இனிமேட்டு என்னை தேடி வர வம்ப சும்மா விட போகிறதும் இல்லை. சரிடா, அப்படின்னா எங்கள் அண்ணனை அடித்து ஜெயிச்சு காட்டுறா பார்ப்போம். ஐயோ, என் உடல்ல இருக்க சக்தி வேற தீரப்போதே. சும்மா இல்லாமல் வம்ப வேற வாயை கொடுத்து விலைக்கு வாங்கிட்டோம். சரி, சமாளிப்போம். இப்போ தான் எல்லா போட்டியிலையும் கலந்துக்கிட்டு வந்தேன். அதனால் எனக்கு உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்குது. ஆட தெரியாத சில்லுக்கு காலில் சுல்லுக்கு நினைச்சான். அப்படி இருக்கு தம்பி நீ சொல்ற கதை. ஆமாம் ஆமாம், போட்டி போட பயமாக இருந்தேன். அண்ணன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு போட்டி போட பயமாக இருக்குன்னு உண்மையை ஒத்துக்கிட்டு போக வேண்டியது தானே. நான் என்னால் இப்போ முடியலன்னு தான் சொன்னேன். எப்பயுமே முடியாதுன்னு சொல்லலையே. என்ன திமிருடா உனக்கு? இப்போ முடியலன்னா என்ன? நாளைக்கு இதே நேரத்தில் உனக்கு எனக்கு மல்யுத்த போட்டி. பார்த்துருவோம் யாரு ஜெயிக்கிறாங்கன்னு. எனக்கும் சம்மதம். சரி சரி தம்பி, கிளம்பு கிளம்பு. இப்போவே அண்ணன் அடிச்சிட்டாருன்னு வச்சுக்க, அப்புறம் நாளைக்கு ஊர் முன்னாடி அடி வாங்க வராமல் போயிட போகிறேன். ஒரு வழியாக இன்றைக்கி அவங்கக்கிட்ட எதையோ சொல்லி சமாளித்து தப்பிச்சு வந்துட்டேன். இன்றைக்கி ராத்திரி நம்ம நல்லா தூங்கினோன்னா நாளைக்கு நம்மளோட முழு சக்தியும் கிடச்சிரும். அதுக்கப்புறம் இவ்வளோ நாள் அவர் எனக்கு கொடுத்தது எல்லாத்தையும் நாளைக்கு நிச்சயம் அவருக்கு நான் திருப்பி கொடுப்பேன். அப்படின்னு சொல்லி வேலன் தூங்க போறான். மறுநாள் பொழுது விடிஞ்சதும் ரொம்ப சுறுசுறுப்பா முழு சக்தியோட சண்டை போடுற இடத்த நோக்கி போய்கிட்டே இருந்தான். ஆஹா, நேற்றிரவு நல்லா தூங்கினதில் இன்னைக்கு உடல் ரொம்பவே சுறுசுறுப்பாக இருக்குது. இந்த காப்போட சக்தியை வீணடிக்காமல் சண்டை போடுற இடத்துக்கு மட்டும் நம்ம போயிட்டோம். இந்த ஊரோட பெரிய பயில்வான் என் கையில் தோப்பான். அதை நினச்சி பார்க்கக்குள்ளே தனி உற்சாகம் வருதே. அப்படி போற வழியில வேலன் வள்ளி தனியா நின்னுகிட்டு இருக்கிறத பார்த்து அவகிட்ட போய் பேசுறான். என்ன வள்ளி, என்னாச்சு? ஏன் இங்கே நின்றுக்கிட்டு இருக்க? வேலா, அதோ பாரு, என் பூனைக்குட்டி மரத்தில் ஏற தெரியாமல் ஏறி மரத்தில் மாட்டிக்கிச்சு. இப்போ அது இறங்க முடியாமல் தவிக்குது. கீழே விழுந்துருமோன்னு பயமாக இருக்கு வேலா. அட, இதுக்கே வள்ளி நீ பயப்படுற? நான் இருக்கல்ல, நான் உன் பூனையை பத்திரமா காப்பாற்றி தரேன். சக்தியை கொஞ்சமாக பயன்படுத்திட்டு சண்டை போடுற இடத்துக்கு மீதி சக்தியை எடுத்துட்டு போயிடணும். மரத்துல இருந்த வள்ளியோட பூனைக்குட்டிய பத்திரமா காப்பாத்தி எடுத்துட்டு வந்து வள்ளி கிட்ட கொடுத்தான் வேலன். அதுக்கப்புறம் அவனோட சக்தி எங்கேயும் வீணாக்காம அவசரமா மல்யுத்தம் நடக்கிற இடத்துக்கு போறான். நான் தான் நேற்றே சொன்னேன்லண்ணே, அவன் சரியான பயந்தாங்கோலி. கண்டிப்பாக இன்னைக்கு இங்கே வரமாட்டான்.
ஆமா ஆமா, நேத்தே அவ 1008 காரண சொல்லி தப்பிக்கதான் பார்த்தா. நான் கூட அவனுக்கு ஏதோ கொஞ்சம் தைரியம் வந்துருச்சுன்னு நினைச்சேன். இன்னமும் முட்டாளாவே தான் சுத்திக்கிட்டு இருக்கான். அப்படி ஒரு வேளை நேத்து அவன் மட்டும் என்கிட்ட பொய் சொல்லிங்கிறது தப்பிச்சிருந்தான், அவன் என்னைக்கு என் கல்ல படுறானோ அன்னைக்கே அவன் என் கையில செத்தான்டா. எனக்கு தெரிஞ்ச இந்நேரத்துக்கு அவன் ஊரை விட்டே ஓடி போயிருப்பான்னு நினைக்கிறேண்ணே. நான் எங்கேயும் ஓடி போல, இங்கே தான் இருக்கேன். என்னன்னு இவன் வந்துட்டா? உண்மையிலே இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கணும், இல்ல உங்களை அடிக்கிற அளவுக்கு அவனுக்கு. டேய் மாயமுறேன், அண்ணன் எவ்வளோ பெரிய ஆளுங்களே ஓட ஓட அடிச்சிருக்காருன்னு உனக்கு தெரியுமா? பேசி முடிச்சிட்டிங்கன்னா சண்டையை ஆரம்பிக்கலாம். ஆ, என்ன ஒரு தைரியம் உனக்கு? உன்ன என்னடா இது, தலையில தூக்கி போட்டுட்டான். ஐயோ, இந்த மாதிரி யாரும் செஞ்சு நான் பார்த்ததில்லையே. இப்போ தெரியுதா என் பலம் என்னன்னு? இதுக்கப்புறம் என்கிட்ட வச்சுக்கிட்ட உன்னோட முடிவு என் கையில் தான் இருக்கும், ஜாக்கிரதை. அப்படின்னு மிரட்டிட்டு வேலை அங்கிருந்து ரொம்ப சந்தோஷமா கிளம்பி தன்னோட வீட்டுக்கு போய்கிட்டு இருந்தான். ஆஹா, இந்த காப்பு மட்டும் என் கையில் இருந்தது, எப்பேற்பட்ட வீரர்களையும் நொடி பொழுதுல வீழ்த்தி என்னால் ஜெயிக்க முடியும். அது சரி, உங்ககிட்ட இருக்கிற காப்பை வச்சு நீ எப்பேற்பட்ட வீரர்களையும் வீழ்த்திடுவேடா. அப்ப என்கிட்டயும் கொஞ்சம் சண்டை போடுறியா? ஆ? நல்ல நேரத்துக்கு வந்தீங்க சாமி. உங்களோட இந்த காப்போட உதவியால் தான் நேற்று என்னை அடித்து அந்த நிலைமைக்கு ஆளாக்குன ஒருத்தனை இன்னைக்கு நான் வீழ்த்தி ஜெயிச்சிருக்கேன். உங்களுக்கு நன்றி சொல்ல நானே உங்களை தேடி வரணும்னு நினச்சேன். ஆஹா, எனக்கு எதுக்குப்பா நன்றி? என்ன சாமி இப்படி கேட்குறீங்க? நீங்கள் கொடுத்த காப்பால் தான் என் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய மாற்றம் நடந்திருக்கு. இதுக்கு நான் உங்களுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது சாமி. அடே முட்டாள் முட்டாள், நான் உங்ககிட்ட கொடுத்தது சாதாரண காப்பு தான். அது எந்த சக்தியும் அதிகப்படுத்தாது. நேற்று இளவட்டக்கல்ல தூக்குனது, எல்லா போட்டியிலையும் ஜெயிச்சது, இன்னைக்கு அந்த பொண்ணு வள்ளிக்கு உதவுனது, ஏன் மல்யுத்தத்தில் நீ ஜெயிச்ச வரைக்கும் அது எல்லாம் நீயா செஞ்சது தான். அந்த காப்பு வெறும் ஜொலிக்கும், அவ்வளோதான். என்ன சாமி சொல்கிறீங்க? என்னால் நம்ப முடியல. இது எல்லாத்துக்கும் காரணம் நிச்சயம் அந்த காப்பு தான். எங்கே அந்த காப்பை நான் திரும்ப தரமாட்டணும்னு தானே நீங்கள் இப்படி என்கிட்ட போய் சொல்கிறீங்க? கொடுத்த எனக்கு எடுத்துக்க எவ்வளோ நேரம் ஆகும்? அந்த காப்பு வெறும் பொய் தான். உன் கண்ணுக்கு தவிர வேறு யார் கண்ணுக்கும் அந்த காப்பு தெரியாது. அப்படின்னா நான் காப்பை உருவாக்கலை, காப்பு இருக்கிற மாதிரி உன் கண்ணுக்கு தெரிய வச்சேன், அவ்வளோதான். நல்லா அதை கொஞ்சம் ஒத்துப்பாரு. திடீர்னு வேலன் கையில இருந்த காப்பு வேலனோட கண்ணுக்கு தெரியாம போயிடுது. என்ன சாமி இதெல்லாம்? ஏன் இப்படி பண்ணுறீங்க? எனக்கு எதுவுமே புரியலையே. நான் உன்கிட்ட சொன்னேன்ல, கடவுளோட படைப்பில் எல்லாரும் சமந்தான்னு. அதை நிரூபிக்கத்தான் இவ்வளோ ஒருத்தரையும் செஞ்சேன். உனக்குள்ளேயும் அந்த சக்தி இருக்கு. உன் மனசு தான் அதுக்கு ஒரு தடையாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. அந்த தடையை நீக்க தான் உன்கிட்ட மாயக்காப்பு அது இதுன்னு சொன்னேன். இப்படி எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் கடவுள் சமமாக தன்னம்பிக்கைன்னு ஒரு விஷயத்த படைச்சிருக்காரு. அதை உன்ன மாதிரி சில பேர் மறந்து போயிடுறாங்க. சாமியார் சொன்னது இப்போதான் வேலனுக்கு முழுசா புரியுது. இந்த சம்பவத்துக்கு அப்புறத்துல இருந்து வேலை ரொம்பவே தன்னம்பிக்கையோடையும் நேர்மையோடையும் அவன் உடல் வலுவை பயன்படுத்தி தன்னால் ஆன உதவிகளை தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு செஞ்சுட்டு ரொம்ப தைரியசாலிங்கிற பேரோட சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு வந்தான்.